ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ட்விஸ்டி டெய்ல்ஸ் என்ற ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தோம். இது ரெஸ்டாரண்ட் கம் பெட்ஸோட நம்ம விளையாடுற ப்ளே ஏரியான்னு கூட சொல்லாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இருக்குங்க. இந்த பிளேஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேட்ஸ் தாங்க இருக்குது. எல்லாமே நல்ல ப்ரீட் கேட்ஸு. ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்ததுங்க. செம்மையாக விளையாடிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்க, ஒரு கேட் வரும். இது என் மேலே ஏறி உட்காந்து நல்லா படுத்து தூங்கிருச்சுங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, க்யூட்டாக. நல்லா தலையில் லைட்டாக தடவுனோன்னா நல்லா தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் மற்ற கேட்ஸை போய் கொஞ்சலான்னா கூட விடலை. இது அப்படியே படுத்துகிட்டே இருந்துச்சு. சரி, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மற்ற கேட்ஸையும் போய் பார்த்தேன். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணிடணும். பே பண்ணிட்டோன்னே இங்கே பாருங்கள், கையில் இந்த மாதிரி ஒரு டேட்டூ போடுவாங்க. நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என் பாப்பா 3 பேரும் போயிருந்தோம். டோட்டலாக 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேட்ஸ்க்கும் டாக்க்கும் ஃபுட்டு வேணும்னா அது தனியாக நீங்கள் 50 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி அழகாக பிளேஸ் கட்டி வச்சுட்டாங்க. ஒரு கேட்ஸும் பார்த்திங்கன்னா அழகாக விளையாடுது. நல்லா அதோட பிளேஸில் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு டாகுக்கு தாங்க போயிட்டோம். டாக் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு இந்த போர்ஷன் இருந்தது. இந்த பக்கம் போயிட்டோம். கேட்டோட விளையாடுறீங்கன்னா அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. டாக் கூட விளையாடுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இருந்தாங்க அன்றைக்கி. நீங்கள் உள்ளே போகும்போதே இந்த மாதிரி பேக் 50 ருபீஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபுட்டு போட்டால் தான் டாக் நம்ம பக்கத்துலேயே வருது. எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. அந்த ஃபுட்டு ஒன்று போட்டு போட்டு விளையாடும்போது அது ஒன்றுனா அவ்வளோ ஜாலியாக வாங்கிக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எல்லா டாக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா டேக் கேர் பண்ணுறாங்க. ஒன்று கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஷாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க. விளையாடிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போய் தூங்கிடுது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா பெர் பர்சன். அது நீங்கள் இப்போது ஃபுட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பில்லேருந்து அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடுது. அதுக்குண்டான தண்ணி செப்பரேட்டாக வச்சிடுறாங்க. தண்ணி குடிக்குது, போய் அதோட பிளேஸில் படுத்துக்குதுங்க. நீங்கள் பெட் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க இது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுங்க எங்களுக்கு. எப்போ போனோம் எப்போ வந்தோன்னே தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நான் என்னோடய டாட்டருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போனேங்க. இந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. நீ வா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாவ. இந்த டாக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அந்த செம்மறி ஆடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இருந்தது. அதோட ஹேர்லாம் அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்ததுங்க. இவ ரொம்ப நேரம் இது கூட தான் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் அந்த பிளேஸ் இருக்குங்க. நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போயிட்டோம். பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுங்க இது. இந்த ரெஸ்டாரண்ட் எப்போது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு மேலே தாங்க ஸ்டார்ட் ஆகும். 12:30க்கு மேலே நீங்கள் பெட்ஸோட விளையாடிட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துடலாம். ஃபுட்டோட டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட்டு நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 250க்கு மேலே தான் இருக்குது எல்லாமே. மஷ்ரூம் பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். மஷ்ரூம் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு மேக் அண்ட் சீஸ் தாங்க வாங்கியிருந்தோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 ருபீஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாஸ்க்கு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டெசர்ட்க்கு பார்த்தீங்கன்னா வாஃபிள் வித் சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க வாங்கியிருந்தோம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஹோப் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.